நம்ம ஒரு புது இடத்துக்கு போகும்போது கூகுள் மேப்ஸ் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதே மாதிரி வெப்சைட்ல இருக்க பேஜஸ் கண்டென்ட் இதெல்லாம் ரீச் பண்றதுக்கு நேவிகேஷன் மெனு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம பண்ண போற வீடியோல இந்த நேவிகேஷன் மெனுவை பத்தி தான் பேச போறோம். ஹலோ டெக்பைல்ஸ், வெல்கம் பேக் டு G Cloud Techphile. நான் உங்கள் ரத்னவேல். நம்ம WordPress சீரியஸ்ல இன்னைக்கு நேவிகேஷன் மெனு பத்தி பார்க்க போறோம். நம்ம போன வீடியோவில் எசென்ஷியல் பேஜஸ்லாம் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த பேஜஸ் எல்லாம் வந்து ஒரு வெப்சைட் விசிட்டர் வந்து விசிட் பண்ணும்போது எப்படி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் அவங்க மாறுறாங்க அப்படின்னு பார்த்தா த்ரூ த நேவிகேஷன் மெனு தான். இந்த மெனு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்டாக வச்சுருந்தா தான் எந்த காம்ப்ளெக்சிட்டி இல்லாமல் யூசர்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வெப்சைட்டுக்கு போக முடியும். ஸோ இந்த மெனுலாம் எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். நேவிகேஷன் ஒரு வெப்சைட்ல ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஈஸி வெப்சைட் நேவிகேஷன் ஹெல்ப்ஸ் யூசர் டு நேவிகேட் பிட்வீன் பேஜஸ். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அப்போ தான் ரொம்ப நேரம் நம்ம வெப்சைட்டில் இருப்பாங்க. நம்பர் 3 SEO பெனிஃபிட்ஸ், அதாவது பேஜ் ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஓவரால் வெப்சைட் கன்வர்ஷன் ரேஷியோ அதிகமாக இருக்கும். உங்களுடைய வெப்சைட்டில் கால் டு ஆக்ஷன்ஸ் இருந்ததுன்னா லீட்ஸோ சேல்ஸோ கன்வெர்ட் ஆகணும்னா நேவிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கிரியேட் பண்ண எசென்ஷியல் பேஜஸ்லாம் இப்போ டிஃபால்ட்டாக ஒரு மெனு அதுவே கிரியேட் ஆகிருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த மெனுவை டெலீட் பண்ணிட்டு புதுசாக நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சரோட ஒரு மெனு கிரியேட் பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க டேஷ்போர்டுக்குள்ள லாகின் பண்ணிக்கோங்க. WordPress டேஷ்போர்டுக்குள்ள லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அது உள்ள லெஃப்ட் சைட்ல அப்பியரன்ஸ்குள்ள மெனு அப்படின்ற சப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது உள்ள பாத்தீங்கன்னா இப்ப டிஃபால்ட்டா என்ன மெனு இருக்குன்றத காட்டும். இப்போ அந்த மெனு நம்ம டெலீட் பண்ணிட்டு சைட் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்க, இப்போ பிரைமரின்னு ஒரு மெனு இருக்கு இல்லையா, இந்த பிரைமரி மெனுவை நான் அப்படியே டெலீட் பண்ணிடுறேன். பாருங்க, டெலீட் மெனு டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, மெனு டெலீட் ஆனா நம்மளுடைய சைட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. திரும்பி வரேன், சைட்டை ரெஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, நம்மளுடைய ஒரிஜினல் மெனு போயிட்டு ரேண்டமா என்னென்ன பேஜஸ் அது பிக்கப் பண்ணிக்குதோ அதை வந்து பிக்கப் பண்ணிட்டு காட்டுது. இப்போ ஸ்ட்ரக்சர் போயிடுச்சு நம்ம மெனுக்கு. நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், என்னடா மெனு திடீர்னு டெலீட் ஆயிடுச்சு, என்னுடைய பேஜஸும் போயிட்டு இருக்குமான்னு. மெனு ஒரு தனி விஷயம், பேஜஸ் கண்டென்ட்லாம் தனி விஷயம். உங்க மெனு ஸ்ட்ரக்சர் நீங்க மாத்துறதுனால உங்களுடைய பேஜஸோ கண்டென்ட்டோ எதுவுமே ஆகாது. வாங்க பார்க்கலாம். இப்போ டேஷ்போர்ட்ல அப்பியரன்ஸ்குள்ள மெனுவில் போனீங்க, நம்ம அந்த மெனுவை டெலீட் பண்ணிட்டோம். இப்போ புதுசாக ஒரு மெனுவை கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ கிரியேட் மெனுன்ற பட்டன் கீழே இருக்கு. கிரியேட் மெனுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு மெனு நேம் கொடுக்கணும். நான் இப்போ இந்த மெனுக்கு பேரு மெயின் மெனு, மெயின் அப்படின்ற ஒரு பேர் கொடுக்குறேன். ஓகே, இந்த மெயின் மெனு வந்து பிரைமரி மெனுவா நம்ம டிஃபைன் பண்ணணும். பிரைமரி மெனு தான் ஒரு வெப்சைட்ல இருக்கிற டாப்ல பிரைமரி மெனுன்றது ஆட்டோமேட்டிக்கா அந்த டிசைன் ஃப்ரேம் ஒர்க்ல பதிவாயிடும். நம்ம அதை செலக்ட் பண்ணலைன்னா நம்ம மெனு அங்கே வராது. ஸோ நான் என்ன பண்றேன், பிரைமரி மெனுவா இதை நான் எனேபிள் பண்ணிட்டு கிரியேட் மெனு கொடுத்துட்டேன். கிரியேட் மெனு கொடுத்த உடனே பாருங்க, இப்போ மெனு கிரியேட் ஆயிடுச்சு. பட் இன்னும் அந்த மெனுக்குள்ள என்னென்ன பேஜஸ்லாம் ஆட் பண்ணணும்ன்றது நம்ம இன்னும் பண்ணலை. ஸோ லெஃப்ட் சைட்ல இந்த பேஜஸ்ல வியூ ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா பேஜஸும் லிஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து கஸ்டம் லிங்க்ஸ்ன்ற ஆப்ஷன் மூலமா பேஜஸை ஆட் பண்றேன். ஏன்னா நம்மளுடைய வெப்சைட் எசென்ஷியல் பேஜஸ்ன்ற வெப்சைட்டை நம்ம டெவலப் பண்ணதே ஒரே பேஜ் லேஅவுட்ல பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்குள்ள இருக்க செக்ஷனை மட்டும் தான் கால் அவுட் பண்ண போறோம். ஸோ வென் சம்ஒன் கிளிக்ஸ் ஆன் திஸ் மெனு ஐட்டம்ஸ், அவங்க அந்த செக்ஷனுக்கு நேவிகேட் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலான்னு பாருங்க. கஸ்டம் லிங்க்ஸ்குள்ள நான் என்ன பண்றேன், அபவுட்டுக்கு ஹேஷ் அபவுட் அப்படின்னு கொடுக்குறேன். அது உள்ள லிங்க் டெக்ஸ்ட் வந்து அபவுட் அஸ். இப்போ இதை கொடுத்துட்டு நான் ஆட் டு மெனு கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அபவுட் அஸ்ன்ற ஒரு லிங்க் ரெடி ஆயிருக்கு. அதே மாதிரி ஸ்லாஷ் கான்டாக்ட் அஸ் ஆட் டு மெனு. அபவுட்டுக்கு அடுத்தது கான்டாக்ட் அஸ். நான் ஒரு ஹோம் பேஜும் கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். அதனால ஹேஷ் ஹோம். இந்த ஹோம் வந்து கீழே இருக்கு. ஹோம் வந்து ஃபர்ஸ்ட் மெனு லிங்க் இருக்கணும் இல்லையா, நேவிகேஷன்ல ஹோம் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ நான் என்ன பண்றேன், இதை சிம்பிளா டிராக் அண்ட்
drop. Home மேல வந்துடுச்சு. இப்போ about us கீழே வந்துடுச்சு. Contact us வந்துடுச்சு. இன்னும் ஒண்ணு services. Hash services. Services. அதே மாதிரி சர்வீசஸும் ஆட் ஆயிடுச்சு. நான் இப்போ சர்வீசஸ் வந்து ரீஅலைன் பண்றேன். எனக்கு கான்டாக்ட் அஸ்க்கும் அபவுட் அஸ்க்கும் நடுவில் வேணும். ஸோ இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடுச்சு. ஓகே, ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பிரைமரி மெனு கிளிக் ஆயிருக்கு. இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன் மெனுவை. சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சைட்ல போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ மெனு ஐட்டம்ஸ் வந்துடுச்சு. ஹோம், அபவுட் அஸ், சர்வீசஸ், கான்டாக்ட் அஸ். when someone click on this section it will navigate to the about us. இது ஒரு கேட்டகரி ஆஃப் வெப்சைட். இன்னொரு கேட்டகரி ஆஃப் வெப்சைட் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பேஜஸே கிரியேட் ஆயிருக்கும். அந்த பேஜஸ் நம்ம கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதே விண்டோவில் உங்களுக்கு அந்த பேஜ் லோட் ஆகணும். அதையும் ஃபியூச்சரில் பார்க்கலாம் நம்ம எப்படின்னு. இப்போ இதுக்குள்ளே வந்து இன்னும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த வெப் பேஜஸ்லாம் நம்ம கஸ்டம் லிங்கை வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நம்ம பேஜே செப்பரேட்டாக இருந்ததுன்னா அந்த பேஜ் இங்கே லிஸ்ட் ஆகும். ஓகே, நான் இப்போ இங்கே இருக்கிற பேஜை நான் டைரெக்டாக எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்குறேன். ப்ரைவேசி பாலிசின்ற ஒரு பேஜை நம்ம மெனு உள்ள கொண்டு வரோம் இப்போ. ஸோ லெஃப்ட் சைடில் அந்த ப்ரைவேசி பாலிசியை எனேபிள் பண்ணிட்டு ஆட் டு மெனுன்னு கொடுத்தீங்கன்னா ப்ரைவேசி பாலிசி இங்கே வந்துடுச்சு. அதுவும் ஒரு மெனு ஐட்டமாக வந்து நின்றுச்சு மெயின் மெனுவில். அது வந்து பார்த்தீங்கன்னா மற்றதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இங்கே பேஜுன்னு காட்டுது பாருங்க. மற்றதெல்லாம் கஸ்டம் லிங்க்னு காட்டுது. ஸோ இது மூலமா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் see after saving how this is coming. Okay, now we see it like a ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா ஒரு மெனு இருக்கு பாருங்க. ஹோம், அபவுட் அஸ், சர்வீசஸ், கான்டாக்ட் அஸ், பிரைவசி பாலிசி. இந்த மெனு ஐட்டம்ஸ் வந்து நம்ம பேஜஸ் அண்ட் கஸ்டம் லிங்க் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. WordPressல இஸ் அ டைனமிக் பிளாட்ஃபார்ம். நீங்க ஒரு போஸ்ட்லாம் கிரியேட் பண்ணும்போது அந்த போஸ்ட்லாம் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம், டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்க கஸ்டம் லிங்க் உள்ள கொண்டு வர முடியும். பை டூயிங் திஸ் யூ கேன் கிரியேட் அ யூசர் ஃப்ரெண்ட்லி நேவிகேஷன் மெனு. சிம்பிள் மெனு கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா நம்மளுடைய பேஜஸ் அதிகமா இருக்குன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஹைரார்கி கொடுக்கலன்னா விசிட்டர்ஸ் வந்து டோரா எக்ஸ்ப்ளோரர் மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்க எங்க போனோம்னு. ஸோ இப்போ நம்மளுடைய மெயின் மெனுக்குள்ள ஸ்ட்ரக்சர் கொடுத்து சப் மெனு எப்படி டிராப் டவுன் மூலமா கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி அப்பியரன்ஸ்குள்ள மெனு கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற சைட் ஹோம், அபவுட் அஸ், சர்வீசஸ், கான்டாக்ட் அஸ், பிரைவசி பாலிசி இதெல்லாம் இருக்கு. டிராப் டவுன் கிரியேட் பண்றேன்னா திரும்பி அப்பியரன்ஸ்குள்ள மெனு உள்ள போங்க. ஒரு சாம்பிள் இல்லஸ்ட்ரேஷனுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், அபவுட் அஸ்க்கு கீழே 2 பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அவர் மிஷன், அவர் விஷன் அப்படின்னு. அதே மாதிரி சர்வீசஸ் கீழே ஒரு ஹையரார்கியில சர்வீஸ் 1, சர்வீஸ் 2 அப்படின்னு 2 பேஜ் சாம்பிள் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சர்வீஸ் 1க்கு உள்ள பார்த்தீங்கன்னா சப் சர்வீஸ்ன்னு இன்னொரு சர்வீஸ் வந்து ஒரு சப்மெனு மாதிரி கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் பேஜஸ் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நான் கிரியேட் பண்ண சாம்பிள் பேஜஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. சர்வீஸ் 1, சர்வீஸ் 2, சப் சர்வீஸ் பேஜ் இருக்கு. அண்ட் அவர் மிஷன், அவர் விஷன் ஆல்ரெடி கிரியேட் பண்ண பேஜஸும் இங்கே லிஸ்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம அப்பியரன்ஸ்குள்ள திரும்பி மெனுக்குள்ள போகலாம். ஓகே, now we are able to see all the pages listed on the left side. ஓகே, நம்மளுடைய மெயின் மெனுவும் இங்க ரைட் சைடில் என்னென்னலாம் வந்து மெனு ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் இருக்கு. இப்போ நான் அபவுட் அஸ் கீழே பார்த்தீங்கன்னா அவர் மிஷன் அப்படின்ற ஒரு பேஜ் கொண்டு வர போறேன். அவர் மிஷன் ஆட் டு மெனு. பை டிஃபால்ட்டா நம்ம ஆட் பண்ணோம்னா நம்ம மெனு ஐட்டம்ல லாஸ்ட் ஐட்டமா வந்து உட்காரும் பார்க்கலாம் பாருங்க. இப்போ அவர் மிஷன்ன்றது லாஸ்ட் ஐட்டமா வந்து உட்காந்துருக்கு. ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த அவர் மிஷன்ன்றது அபவுட் அஸ்க்கு கீழே ஒரு சப் மெனுவா காட்டணும். ஸோ நான் சிம்பிளா அந்த அவர் மிஷன் என்ற பிளாக்கை அப்படியே டிராக் அண்ட் டிராப் பண்ணி அபவுட் அஸ் கீழே கொண்டு போய் வச்சிடுறேன். ஓகே, இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சேவ் பண்ணிக்கிறேன். திரும்பி நம்ம பேஜுக்கு போறோம். பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். அபவுட் அஸ்க்கு பக்கத்துல அவர் மிஷன் வந்திருக்கு. ஓகே, அது ஒரு மெனு ஐட்டமா. பட் என்னுடைய தேவை என்னன்னா அபவுட் அஸ்க்கு கீழே ஒரு டிராப் டவுன்ல சப் மெனுவா வரணும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள்ங்க. அபவுட் அஸ்க்கு கீழே இருக்கிற இந்த அவர் மிஷன் என்ற பிளாக்ல திருப்பி டிராக் அண்ட் டிராப் பண்ணி ஸ்லைட்டா ஒரே ஒரு 1 இன்ச் அப்படி மூவ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஹையரார்கிக்கு போயிடும். ஓகே, சப் ஐட்டம் நீங்க வந்துடுச்சு பாருங்க. இப்போ அபவுட் அஸ்க்கு கீழே ஒரு சப் ஐட்டமா இருக்கு. சேவ் மெனு பண்ணி பார்க்கலாம். திரும்பி நம்மளுடைய பேஜ் பார்க்கலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன்.
பாருங்க அபவுட் அஸ்க்கு கீழே ஒரு சின்ன டிராப் டவுன் வந்துருச்சு, அதுல அவர் மிஷன் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் இந்த அவர் மிஷன் கிளிக் பண்ணேன்னா என்னுடைய அந்த மிஷன் பேஜ் சாம்பிள் பேஜ் டிஸ்பிளே ஆகுது. நம்ம இப்போ அவர் மிஷன் ஆட் பண்ணிட்டோம் டிராப் டவுன்ல. இதே மாதிரி அவர் விஷன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க அவர் விஷன் நான் இங்க லெஃப்ட் சைட்ல இருந்து உள்ள கொண்டு வந்துட்டேன், இங்க வந்திருக்கு. அப்படியே டைரக்டா நான் டிராக் அண்ட் டிராப் பண்ணி இந்த ஹையரார்கில வச்சுட்டு சேவ் பண்ணிடுறேன். இங்க வந்துட்டு நம்ம திரும்ப சைட்டை ரீலோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மிஷன் அவர் விஷன் ரெண்டுமே வந்துடுச்சு. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் பேஜுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ திரும்பி ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி நான் சர்வீசஸ் பேஜும் ஆட் பண்ணிக்கிறேன். சர்வீஸ் 1 சர்வீஸ் 2 ஒரே ஷாட்டில் ரெண்டுத்தையுமே சப் சர்வீஸ் இதையும் சேர்ந்து நான் ஃபர்ஸ்ட் மெனுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். ஆட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே மூணும் இங்கே இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்க, சர்வீசஸ் கீழே சர்வீஸ் 1 ஃபர்ஸ்ட் ஹையரார்கியில் இருக்கு. அதே மாதிரி சர்வீஸ் 2 ஃபர்ஸ்ட் ஹையரார்கியில் வந்துடுச்சு. சப் சர்வீஸ்ன்றது சர்வீஸ் 1க்குள்ள ஒரு சப் ஹையரார்கி. இந்த மாதிரி நம்ம எத்தனை ஹையரார்கி வேணா பில்ட் பண்ணிட்டே போகலாம். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ரிஃப்ரெஷ் பண்றேன் பேஜை. இப்போ சர்வீசஸ்க்குள்ள ஒரு டிராப் டவுன் மெனு கிரியேட் ஆயிடுச்சு. சர்வீஸ்க்குள்ள சப் சர்வீஸ் வந்துடுச்சு, சர்வீஸ் 2 வந்துடுச்சு. சர்வீஸ் உள்ள சப் சர்வீஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேஜுக்கு நேவிகேட் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேஜஸ் வேணா நீங்கள் ஒரே ஹோம் பேஜுக்குள்ள மெனு மூலமாக அகாமடேட் பண்ண முடியும் த்ரூ நேவிகேஷன். இது நம்ம கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி கரெக்டான ஹையரார்கி டிஃபைன் பண்ணிட்டோம்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிடும் உங்கள் வெப்சைட்டுக்கு. ஸோ நம்ம இப்போ மெனு கிரியேட் பண்ணிட்டோம், மெனுவை டீட்டெயில்டாக ஸ்ட்ரக்சரும் கொடுத்துட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணலான்னா மெனுவை எப்படி ஸ்டைலிஷாக மாற்றலான்றது. நான் ஏற்கனவே தீம் வீடியோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஃபாண்ட்டு, கலரு, பேக்ரவுண்ட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் மேலேயே பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த பர்டிகுலர் வீடியோ போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு கலர் ஃபாண்ட் சேஞ்ச்லாம் பண்ணிக்கலாம். அதே அப்பியரன்ஸ்குள்ளே தான் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஃபிகர் அவுட் எப்படி வந்து இந்த மெனுவுடைய பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம், ஃபாண்ட், கலர் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுடைய மெனுவை ஸ்டைலிஷாக மாற்றினீங்கன்னா இன்னும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நேவிகேஷன் மெனுவை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ லேர்ன் சம்திங் நியூ டுடே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட்ல போடுங்க. gcloudtechphile.com வெப்சைட்டில் வீடியோஸ் இல்லாமல் ரொம்ப டீட்டெயில்டு டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன் பிளாக் ஆர்டிக்கிள் மூலமாக. நீங்கள் போய் செக் பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then, goodbye.